அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புதிய தலைமுறை தொலைக்காட்சி வழங்கக்கூடிய மனதில் உறுதி வேண்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஈரோட்டில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற கல்வி நிறுவனமாக இருக்கக்கூடிய இந்து கல்வி நிலையத்திலிருந்து தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம வடிவமைத்திருக்கிறோம். இங்கு பயிலக்கூடிய மாணவர்கள் வந்திருக்கிறாங்க, பெற்றோர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களையும் வருக வருக என மீண்டும் ஒரு முறை வரவேற்று விடலாம். எல்லாருக்கும் வணக்கம். நல்ல ஒரு கைத்தட்டலோடு ஆரம்பிக்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களும் வந்திருக்கிறாங்க. அவங்களையும் உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் திருமிகு வினோலா சிவபிரகாசம் அவர்கள். வணக்கம் மேடம். பிரின்சிபல் சார் திரு விவேகானந்தன் அவர்கள். வணக்கம் சார். மனதில் உறுதி வேண்டும், இது ஒரு அழகான பாரதியினுடைய கவிதை வரி அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு, கல்வியில் வெற்றி பெறுவதற்கு, எல்லாவற்றிற்குமே இந்த மனதில் உறுதி வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதுவும் கல்வி காலகட்டத்தில் எத்தகைய உறுதியோடு நம்ம இருக்கணும், பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க, மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்க, மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, குறிப்பாக கல்வியில் பெற்றோர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்ன, அதை கல்வி நிறுவனம் அதை எப்படி எதிர்கொள்கிறாங்க, இது பற்றி நம்ம பேச போகிறோம். ஆக்சுவலாக இது ரொம்ப முக்கியமான இன்றைய காலகட்டத்திற்கு ஒரு முக்கியமான முன்னெடுப்புன்னே சொல்லலாம். அதை இந்த கல்வி நிறுவனம் செஞ்சுருக்காங்க அப்படின்றதுக்கு பலத்த கரவொலிகள் அவங்களுக்கு தரணும், பாராட்டுகள் தரணும். ரொம்ப முக்கியமான முன்னெடுப்பு. நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் ஒவ்வொன்றாக. இதில் இருக்கக்கூடிய சவால்கள் அதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்பாக பெற்றோர்கள்லாம் வந்திருக்கிறீங்க. ரொம்ப பாசிட்டிவ் நோட்லேயே நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் பிள்ளைகளினுடைய ஒரு பெருமைக்குரிய குணாம்சமாக நீங்கள் எதை கருதுறீங்க? உங்கள் பிள்ளைகளில் பார்த்துருக்கலாம், இந்த விஷயம் ரொம்ப நம்மளே, நீங்கள் வெளிப்படையாக அவங்கள பாராட்டி கூட இருக்க மாட்டீங்க, ஆனாலும் இவன்ட்டு இந்த குவாலிட்டி இருக்குப்பா அப்படின்னு மனசுக்குள்ளே ரசிச்சிருப்பீங்கல்ல, அதை சொல்லலாம். ஒவ்வொருத்தராக ஆரம்பிக்கலாம். சொல்லுங்கள் மேடம். ஒழுக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஒரு 10 டேஸாக ஆக்சுவலாக நான் யோகா டீச்சர். வெளியில் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறத விட வீட்டில் இருந்து நம்ம அதை டிசிப்ளின் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக என் பையன்கிட்ட இருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ரெகுலராக அந்த டைமை எந்திரிச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அது இங்கே வந்ததுக்கப்புறம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. சூப்பர். இது மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா நல்ல கைத்தட்டல் கொடுக்கணும். ஒழுக்கம் அப்படின்றது ஒரு பெற்றோர் உண்மையில் ஒரு பையன்டேந்து எதிர்பார்க்கக்கூடியது ஒழுக்கம் தான். அதை இந்த கல்வி நிறுவனம் இன்னும் கூடுதலாக அதுக்கு கவனம் செலுத்துறாங்கன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒவ்வொருத்தராக சொல்லலாம். ஆக்சுவலாக ஒரு ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் புரிய வைக்க முடியாது. ஓகே. பட் என் டாட்டர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த ஸ்ட்ரகிளை ஓரளவுக்கு கற்றுக் கொடுத்து இது பேலன்ஸ் பண்ண சொல்லி தந்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள் எந்த அளவுக்கு அப்கிரேடில் வந்தாலும் சரி, எந்த கிளாஸில் இருந்தாலும் சரி, பட் ஸ்டில் அந்த எக்ஸ்பென்ஸை அன்வான்ட் எக்ஸ்பென்ஸா இல்லை வாண்டட் எக்ஸ்பென்ஸா அப்படின்றத ஸ்டில் ஷீ கேன் ரெகக்னைஸ் அண்ட் தென் ஒன்லி ஷீ வில் ப்ரொசீட். சூப்பருங்க, எக்ஸலண்ட். ஆக்சுவலாக ஒரு பெரிய ஆர்ட் ஆஃப் பேரண்டிங்கில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதை நீங்கள் எல்லாம் கடைபிடிக்கிறீங்க, பசங்க கடைபிடிக்கிறாங்க, அதை நீங்கள் பெருமையாக உணர்றீங்கன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். சொல்லுங்கம்மா. ரொம்ப போல்டாக இருக்கா பாப்பா தான். ஏதாவது சொன்னால் நானே போய் கேட்டுறேன், டைரெக்டாக போய் நான் கேட்டுறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் போய் கேட்டுறேன். அது கொஞ்சம் பெரிய சூப்பர், எக்ஸலண்ட். என்னோட பையனும் போல்டாகவும் இருப்பான். ப்ளஸ் என்ன அப்படின்னா ரெஸ்பான்ஸ், தம்பி மேலே யார் சில்ட்ரன்ஸ் குழந்தைங்க எதாக இருந்தாலும் ரெஸ்பான்ஸில் ரொம்ப கேரிங் ஜாஸ்தி இருக்கும். அது எனக்கு ரொம்ப பெருமையாகவே இருக்கும் எல்லா இடத்துலையுமே. சூப்பர் சூப்பர். கண்ணுகளா என்ன இவ்வளவு விவேகானந்தர் கண்டெடுத்த தங்க மணிகளா இருக்கீங்களேப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திரும்ப வருவேன், அவங்களுக்கு சிக்கல் கொடுக்குற விஷயமும் இருக்கு, அதெல்லாம் பேசுவோம். அடுத்து ஒபே பண்றது சார். ஒபே பண்ணுவோம். வீட்லயும் சரி, ஸ்கூல்ல கிளாஸ்லயும் சரி, மேக்சிமம் என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு ஒபேயிங் கண்டிப்பா இருக்கும். அந்த விஷயத்துல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் என்னோட பசங்களை. பொதுவா பசங்க, அதுவும் ஒரு அடலசன்ட் ஏஜ் அப்படின்னா எல்லாரோட கம்ப்ளைண்ட், நான் நிறைய ஸ்கூலுக்கு போகிறப்ப சொன்ன பேச்சையே கேட்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் கேட்குறாங்க. கண்டிப்பாக சார். ஒபே பண்ணுவாங்க,
கேரிங், ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஓ கிரேட் கிரேட். அடுத்து சார் ஆக்சுவலி நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டுங்க சார். எங்கேயுமே போக மாட்டேன். எங்கள் பையன் வந்து அப்படியே ஆப்போசிட்டுங்க சார். எந்த ஒரு நாளையும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏறுறது அவங்க தான். இப்போ அவரை பார்த்து நான் வந்திருக்கேங்க சார் இங்கே. சூப்பர். யாரு தம்பி கை தூக்குங்க. எக்ஸலண்ட். அவருக்கு ஒரு கூடுதல் கைத்தட்டு கொடுங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் தான் ஒரு பள்ளிக்கூடம் வந்து சொல்லி கொடுக்க வேண்டியது. பொதுவாக ஒரு மேடை ஏறுறது ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா நமக்கு இருக்கிற பெரிய தடை, அதுவும் நம்ம ஜென்ரேஷன்லாம் எவனாவது ஒருத்தன் கையை தூக்கட்டும், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் முதல் ஆளாக இருந்து அம்மாவையும் வர வச்சிருக்க. சூப்பர்ப்பா, வெரி குட். வணக்கங்க சார். என் பையன் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஆக்சுவலாக எது சொன்னாலும் அப்படிங்கிற ஒரு உச்சி கொட்டுவார். நான் ஒரு டைம் 2 நாளுக்கு முன்னாடி தான் அவர் வந்து ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்ட் வந்து எட்டி பார்க்குறாங்க. நான் அப்படிங்கிறேன், அம்மா அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா அப்படிங்கிறாரு. எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ ஓகே இவன் புரிஞ்சுக்குவான், பொறுத்து எல்லாத்தையுமே முன்னேறுவான் அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஓ கிரேட் கிரேட். அந்த உச்சி கொட்டல்லையே அவன் ஓகே இதெல்லாம் கூட செய்யக்கூடாதுமான்னு நம்மளவே அவன் கேராக சொல்கிறான். கிரேட். ஆமாம், டூ அண்ட் டோன்ட்ஸில் வந்து குழந்தைகள் எதை செய்யக்கூடாது அதில் நம்ம கவனமாக இருக்கணும். அதை கற்றுக்குறாங்க, அதுவும் சின்ன வயசில் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த இதுலேயே 2 பேர் சொல்லன்னு நினைக்கிறேன். அப்படியே மைக்கை பாஸ் ஆன் பண்ணிடுங்க. எனக்கு இன்னொன்று உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்சமான விஷயம், நாங்கள் பெரிய பெரிய ஷோஸ்லாம் பண்ணியிருக்கிறோம். சொன்னதே எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே யாருமே ஒரு ரிப்பீட் பண்ணாமல் எக்ஸலண்ட்டாக பேசுகிறீங்க. தம்பிகளா, அதுக்கே நல்லா கைத்தட்டல் கொடுக்குங்க. சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள். என்னோட குழந்தை கொஞ்சம் வீரமான குழந்தைன்னு சொல்லலாம். தைரியம் எல்லாம் நிறைஞ்ச குழந்தை. அதுக்கு அந்த பாப்பாட்டத்தை தான் நானே கற்றுக்கிட்டேன். இப்போ ஸ்டேஜுங்கிறது நான் இதுவரை வாழ்நாளில் மிதிச்சது கூட இல்லை. என் குழந்தையோனால தான் நான் வந்திருக்கிறேன். தைரியமும் வீரமும் கொடுத்தது என்னோட குழந்தை தான். எல்லாமே கரெக்டாக பண்ண, படிக்கிறது சரி, எதா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒண்ணு புரியலையா உடனே மிஸ் கிட்ட கேக்குறதும் சரி. டீச்சர்களே பயந்துக்கிடுவாங்க, பூஜாவா பூஜாவா யார் அது? ரைட், சிறப்பு. அந்த அளவுக்கு மிஸ் கிட்ட தைரியமா இருக்காங்க. தைரியமா டவுட்ஸா இருந்தாலும் கிளியர் பண்ணிடுவாங்க. மிஸ்ஸும் நல்ல முறையில சொல்லி குழந்தைங்க நல்ல லெவல்ல இருக்கிறாங்க. ஈரோடு இந்து கல்வி நிலையத்தை பொறுத்தவரை குழந்தைங்க நல்ல டீச்சர்ஸ் வந்து கடவுள் மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து குழந்தைகளை கேர் எடுத்து நல்லா பாத்துக்கிறாங்க. குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க. எல்லாருக்குமே டேலண்ட் ஜாஸ்தி, நல்ல உள்ள குழந்தைங்களா இருக்கிறாங்க. எக்ஸலண்ட். வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் செய்திகள் எல்லாம் பார்க்கிறப்ப, பெண் பிள்ளைகளுக்கு ஏற்படுற இதெல்லாம் இருக்கிறப்ப எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்லுது தைரியமா இருக்கணும், பிரச்சனையே தைரியமா ஃபேஸ் பண்ணணும்னு. அப்படி பெண் பிள்ளைகள் வளர்றாங்க, ஒரு கல்வி நிறுவனம் சப்போர்ட்டா இருக்கு அப்படின்றது நல்ல விஷயம். சந்தோஷம். அடுத்துங்க. என் பையனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய பையனாக இருப்பான். எந்த ஒரு விஷயம் எனி சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, அதை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ட்ரிக்ஸ் வந்து நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்குவான். அவங்க எந்த மேம் சொன்னாலும் சரி, அவங்களோடத வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டியில கவனம் இருக்கு அப்படின்றது. கவனச்சிதறல் இல்லாம ஈஸியாக அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியோட இருக்கான் என் பையன். வெரி குட் வெரி குட். அடுத்து அப்படியே எங்கள் பையன் இங்கே எல்கேஜிலேருந்து இங்கே தான் படிச்சுட்டு இருக்கானுங்க. எங்கள் பொண்ணு வந்து +1 +2 இங்கே தான் படித்தா. ஆனால் +1க்கு முன்னாடி வரைக்கும் தான் இந்த ஸ்டேஜ் ஏறுறது பேச்சே இல்லை. ஆனால் இங்கே 11th 12th பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் கண்டென்ட் பண்ணுறது அவ்வளோதான். இப்போ விவேகானந்தா காலேஜில் வந்து MSc படிச்சுட்டு இருக்கா. இன்னைக்கு எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும் அவள் தான் கண்டென்ட் பண்ணுறான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே அவள் தான். ரெண்டாவது எங்கள் பையன் வந்து +1 +2 10th வரைக்கும் கூட அவன் நார்மலாக தான் போயிட்டு தாங்க. ஆனால் +1 +2 வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில சார் இருக்காங்க, பேர் சொல்லாமன்னு தெரில, சீனிவாஸ் சார், விவேகானந்தன் சார், நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒரு ரோல் மாடலாகவே மாறிட்டான். நாம் சொல்கிறது கூட கேட்கல. சார் அப்படி சார் தான் அப்படி பண்ண சொன்னார், நீங்கள் அப்படி சொல்ல இல்லைப்பா அவர் தான் அப்படி சொல்கிறார், அவர் சொல்கிறத செய்யணும். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு இதாகவே ஆகிட்டான். சூப்பர் சார். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மாறாமல் அப்படியே செய்யணும். இந்த இடத்துல ஒரு கூடுதல் செய்தி சொல்கிறது, நம்ம இதில் ஆசிரியர் குரு அப்படின்னு 2 இருக்குது. பொதுவாக ஆசிரியர் அப்படின்றவர் வாசித்து காட்டுவாங்க, குரு அப்படின்றவர் வாழ்ந்து காட்டுவார். வாழ்ந்தே அப்படின்னு நீங்கள் குரு ஸ்தானத்துக்கு வந்துட்டீங்க சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அவர் சொன்னாலுமே அடுத்து சார் நான் வேணா அவருக்கு சாருக்கு வேணா ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கணும். அப்படி வெரி குட் வெரி குட். அடுத்து வாங்கலாம். நீங்கள் பேசியே ஆகணுங்க, விடமாட்டேன் நான்.
ஒரு வார்த்தையாவது சொல்லணும். இல்ல பெரியவங்களை நல்லா மதிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. வெரி குட், வெரி குட். அது அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த மரியாதை கரெக்டா பசங்க கொடுக்குறாங்க. அது இங்கிருந்தும் வளர்ந்துருக்கு, எங்ககிட்ட இருந்து வந்திருக்கு. எக்ஸலன்ட், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பசங்க நம்மளை மோட்டிவேட் பண்றாங்க. ஓ, நாம பசங்களுக்கு பண்றது பதிலா அவங்க நமக்கு வந்து மோட்டிவேஷன். தம்பிகளா, நான் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரு, என் வேலைக்கெல்லாம் உழ வச்சிருவீங்க போல இருக்கே. நீங்களே மோட்டிவேட் பண்ணீங்கன்னா வெரி குட், எக்ஸலன்ட். என்ன மாதிரி மோட்டிவேட் பண்ணுவாங்க உங்களை? இல்ல நம்மனால எதுவும் எனக்கு முடியலப்பா அப்படின்னு சொன்னோம்னா, இல்லம்மா உங்களால முடியும், நீங்க பண்ணுங்க, நீங்க நாங்க எப்படி உங்களுக்கு அதே மாதிரி நீங்க பண்றத பார்த்து எங்களுக்கும் ஒரு பெருமை இருக்குது அப்படின்னு சொல்றது நமக்கு ஒரு சூப்பர் சூப்பர் இருந்துச்சு. சூப்பர். யாரு இருக்காங்களா இங்க? இல்ல பையன் வர. வாழ்த்துக்கள். அவங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு ஒரு நல்ல பாராட்டு தெரியுங்க. சூப்பர். என் பையன் வந்து ஹெல்பிங் இதில் ரொம்ப நல்ல இதாக இது பண்ணுவான். யாருக்குனாலும் ஹெல்ப் பண்ணுவான். ஒரு தடவை இது ரேஷன் கடைக்கு போயிருந்தப்போ ஒரு பாட்டி வந்திருந்தாங்களாம். பாட்டி இதெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு போவீங்கன்னா, இல்லைப்பா நான் தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னோடனே, இருங்க பாட்டி நான் கொண்டு வந்து தரேன்னு சொல்லி அவங்களையும் சைக்கிளில் உட்கார வச்சு அந்த திங்ஸையும் கொண்டு போய் அந்த பாட்டி வீட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வந்தான். அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னா, ஸ்கூல்லையும் ஏதாவது கூட படிக்கிற பசங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை இது பண்ணலன்னா, இருடா நான் போய் உனக்கு வாங்கிட்டு வரேன், நான் தண்ணி கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெல்பிங் டெண்டன்சி அவனுக்கு நிறைய இருக்கு. சூப்பர். இப்போ எனக்கு வந்துங்க ரொம்ப பெருமைப்படுறேங்க. விக்ரமன் படத்தோட பேக்ரவுண்டு போக ஆரம்பிச்சிரு. உண்மையில் நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன்னா, ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு, ரொம்ப சந்தோஷம். அதை ஒரு பெற்றோர்கள் கவனித்து பாராட்டுறது. இன்னைக்கு கூட நாங்கள் பிரின்சிபால் சார், டைரக்டர் சாரோட பேசிகிட்டு இருந்தப்போ ஹெல்பிங் டெண்டன்சி இல்லாமல் போயிடுச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவ மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு தன்மை இருக்கிறப்ப அப்படி வளர்றாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட், ஒரு அவன் கூட படிக்கிற பையன் ஹாஸ்டலைஸ்டு, அவன் ஏதோ டிப் பென்சில் பேக்கெட் வாங்க சொன்னான்ட்டு, அம்மா எஸ்ஜே ஹரி கேட்டிருக்காமா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், அவனுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு வாங்கி கொண்டு வந்து இன்னைக்கு கொடுத்தானே. சூப்பர், சந்தோஷம். அடுத்துங்க. என் பேர் நந்தினி. பாப்பா வந்து 5th B படிக்கிறா. கடமைன்னா அவளுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸ்கூலில் என்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, என்ன பண்ணுறாங்களோ கரெக்டாக பண்ணிட்டு வந்துடணும். இல்லை கொஞ்சம் லேட்டானாலுமே வந்து அது தப்பு, அந்தந்த ஹோம்ஒர்க் அந்த அன்னைக்கு பண்ணிடணும், எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஃபாலோ பண்ணுவோம். பர்ஃபெக்ஷன். வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட்டுங்க. எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தாங்க. அவன் எப்படி இருக்க அப்படின்னு மட்டும் தான் கேட்டாங்க. அவங்க பையன், அவங்க எல்லாம் வீட்டில் இருக்கிற ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்தையுமே எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களான்னு ரொம்ப எல்லாத்தையுமே கேட்டு அவங்க ரொம்ப புரிச்சு போயிட்டாங்க, இப்படி கேட்குறாளே அப்படின்ட்டு. அப்புறம் மிஸ்ஸு கூட சொல்லியிருந்தாங்க, பொண்ணு உங்கள் பொண்ணு நல்லா பண்ணுறதுனால தான் உங்களையே நாங்கள் கூப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சூப்பருங்க. ஆக்சுவலாக இப்போ இருக்கிற பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, எந்த சொந்தக்காரவங்க வந்தாங்களும் பசங்க கண்டுக்கிறதே கிடையாது. மொபைலில் விளாண்டுக்கிட்டேன் என்ன அப்படின்றது, ஏய் உன் பெரியப்பாடா இருக்கட்டும் அப்படின்ட்டு போகக்கூடிய விதத்தில் வெரி குட், நல்ல விஷயம். இதில் பசங்கள்லாம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு பெஸ்ட் குவாலிட்டி இருக்கலாம், ஆனால் நிறைய பெஸ்ட் குவாலிட்டிஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம். ஓகேங்க, நெக்ஸ்ட்டுங்க. வணக்கங்க சார். எங்கள் பொண்ணுகிட்ட இருக்கிறது விடாமுயற்சி. எது பண்ணாலும் பண்ணிடணும், கஷ்டப்பட்டு படிச்சிடணும். எல்லாமே நம்மளால் முடியாத எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்கிற ஒரு எண்ணம். புரிதல், டீச்சர்ஸ் சொன்னாலும் பேரண்ட்ஸ் சொன்னாலும் நம்ம ஏதாவது தவறோ சரியோ சொன்னாலும் புரிஞ்சுக்கக்கூடிய விடாமுயற்சி. ஏதாவது ஒரு இடத்துல அவளுக்கு ஒரு தோல்வி, ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு, இப்போ ஃபர்ஸ்ட் மார்க் எதிர்பார்க்கிறா, கிடைக்கல அப்படின்னா என்ன, எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? அவள் அந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், நம்ம எதனால் இந்த மிஸ்டேக் வந்தது, நம்ம அதை திருத்திக்கலாம், ட்ரை பண்ணலான்னு பண்ணி கண்டிப்பாக முயற்சி பண்ணுவாங்க சார். முயற்சி. சூப்பர். என் டாக்டர் வந்து யூகேஜி படிக்கிறா. அவளுக்கு ஷேர் பண்ணுறது, கேர் பண்ணுறது ரெண்டுமே இப்போ ஸ்கூலில் சேர்ந்தது வந்து ரொம்ப நல்லா பண்ணுறா. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுதான் அவட்ட பெஸ்ட்டு. ஷேரிங். ஷேரிங், கேரிங். சிக்காக இருந்தோம்னா ரொம்ப நல்லா பார்த்துப்பா. அந்த மாதிரி நம்மளுக்கு யாரும் இல்லைன்னா ஃபீல் பண்ண முடியாது, அவள் வந்து பார்த்துப்பா, அந்த அளவுக்கு இருப்பா. சூப்பர். ஆக்சுவலாக நம்ம இன்னொரு பலத்த கரவொலி அப்படின்றது டீச்சர்ஸ்க்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் உண்மையில். ஏன்னா இப்பெல்லாம்
நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து கேலண்டரை எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்போம், எப்படா லீவ் இருக்கும் எப்படா லீவ் இருக்குன்னு. இப்போ பேரண்ட்ஸ் எப்படின்னா மேடம் கேலண்டர் எடுத்து பார்த்துட்டே இருக்காங்க, எப்போ லீவ் விட்டுருவாங்களே, ஐயோ 10 நாள் லீவா, இதுகளை வச்சு எப்படி சமாளிக்கிறது அப்படின்றப்ப வந்து இவர்களை எல்லாம் கையாண்டு அதை சொல்லி கொடுக்கறது, அதுவும் குட் வேல்யூஸ் இருந்தது. சூப்பர். அதனால இன்னொரு முறையும் டீச்சர்ஸ்க்கு நல்ல கைத்தட்டு. குட். அடுத்துங்க. என்னோட டாட்டர் பார்த்தீங்கன்னா ஷீ ஹேஸ் அ குவாலிட்டி ஆஃப் அப்ரிசியேஷன். இப்போ எங்கள் அம்மா தான் சமைச்சு தருவாங்க சாப்பாடு எல்லாமே. ஏன்னா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கறனால அவங்க தான் எல்லாமே பண்ணுவாங்க. சாப்பாடு ஃபஸ்ட்டு வாயில் போட்ட உடனே அம்மா சூப்பர் அப்படிங்கிற வார்த்தை ஃபஸ்ட்டு வருங்க. இங்கே நம்ம வீட்டில் மட்டும் இல்லை, எங்கே போனாலும் வெளியில் போனாலுமே அந்த வார்த்தை கரெக்டாக சொல்கிறா. ஆனால் இது வரைக்கும் யாரும் அது மாதிரி சொல்லி பார்த்ததே இல்லை. இப்போ அது இல்லாமல் அவள் என்னென்னா அவளோட தம்பியும் சேர்த்து அதை மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கா. தம்பிக்கு 2 years ஆக போகுது. அவனும் வாயில் போட்டோடனே சூப்பர் அப்படின்றான். அவனோட மழலை மொழியில சொல்றது எனக்கு ரொம்ப அப்ரிஷியபிளா இருக்கு. இங்க வந்திருக்காங்களா? இல்ல இங்க வரல. நல்ல ஒரு வாழ்த்து பண்ணுங்க. குட் குவாலிட்டிஸ். இது ஏதோ பசங்க மட்டும் கத்துக்கிறதுன்னு இல்லை, ஆண்களை, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஆண்களே கற்றுக்க வேண்டியது. கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சு அப்படியே வாயில் வச்சு கொஞ்ச நேரம் ரியாக்ஷனே கொடுக்காம அப்படிலாம் இருக்கக்கூடிய சார் ரொம்ப சிரிக்கிறத பார்த்தா சூப்பர், எக்ஸலன்ட் குவாலிட்டி. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்துங்க. வணக்கங்க சார். என்னோட குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பா. ஓகே. ஆச்சரியமாக இருக்கும். ஒரு குழந்தைங்க ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறது, மூஞ்ச காட்டுறது, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இவ எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அழகாக மூவ் பண்ணுவா. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க சார் அந்த விஷயம். ஃப்ரெண்ட்லியாக இருக்கு. ஆமாங்க சார். எல்லாத்துட்டையுமே ஃப்ரெண்ட்லியாக இருப்பா. பசங்கள்கிட்ட பேசக்கூடாது, பொண்ணுங்ககிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எடுத்துக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார். நான் என்ன வந்து சின்ன வயசுலேருந்து கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் தான் படிக்க வச்சாங்க. நான் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவேன். யார்ட்டையாச்சும் பேசினா திட்டுவாங்க. ரொம்ப மிடில் கிளாஸு. மற்றவங்கிட்ட பேசும்போது தப்பாக என்னை எடுத்துப்பாங்க. சின்ன சின்ன விஷயம்லாம் மேம்கிட்டையும் சரி எங்ககிட்டையும் சரி எப்படி பேசணும் பழகணும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் ரொம்ப அழகாக நோட் பண்ணி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அழகாக நடந்துக்குவாங்க சார். அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சூப்பர், எக்ஸலண்ட். வணக்கம் சார். எனக்கு 2 பசங்க. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இந்த தாத்தா பாட்டி அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால பெரியவங்களுக்கு ஒரு நல்ல மரியாதையோடு இருப்பாங்க. இன்னொன்று வந்து அந்த பசங்களுக்கு வந்து பேசிக்காக நம்மளோட நாட்டுப்பற்றுதலை பற்றி ஆரம்பத்துலேருந்தே ஒரு ஊக்குவிப்பு கொடுக்கறதுனால கொஞ்சம் நல்ல மரியாதையாக ஃபீல் பண்ணுவாங்க சார். ஓ, நாட்டுப்பற்று, தேசப்பற்று. ஏன்னா அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே, ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் வேர்ல்டில் வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் அந்த ஃபீடப் பண்ணோம்னா அவங்களோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். சூப்பர், எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். வணக்கம் சார். பையன் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற. அப்படி அவருக்கு பிடிவாத குணம் வந்து ரொம்ப ஜாஸ்திங்க சார். எதை பண்ணாலும் அவரு தான் ஃபர்ஸ்டாக இருக்கணும்னு நினைப்பாரு. நான் ஆசைப்பட்ட விஷயமெல்லாம், ஆனால் அவரை வந்து நான் வந்து ஒரு நாள் கூட நீ படி, நீ ஹோம்ஒர்க் பண்ணு, நீ தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும்னு இது வரைக்கும் சொன்னதே இல்லை. ஆனால் அது எல்லாமே அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் நான் ஒரு நாள் கூட நீ என்ன படிச்சேன்னு கேட்டதில்லை. ஏன்னா அவர் பாட்டு வருவார், வீட்டில் ஹோம்ஒர்க் முடிப்பார், நேரமாக தூங்கிடுவார், காலையில் எழுந்திரிச்சு படிப்பார், ஸ்கூல் கிளம்பி வந்துடுவார். இப்போ வரைக்கும் அவர் தான் கிளாஸ் ஃபஸ்ட்டு. அதுவும் சொல்லுவார், நான் எப்படியும் நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்துடும்ப்பா, நீங்கள் இந்த புதிய தலைமுறையில் மீண்டும் நான் 10th படிக்கும்போது நான் கண்டிப்பாக டிஸ்ட்ரிக்ட் இல்லை ஸ்டேட் லெவல் கூட வரதுக்கு நான் கண்டிப்பாக இருப்பேன், அந்த பேர் நான் எடுத்துருவேம்மா. ஆனால் இதெல்லாம் நான் ஆசைப்பட்டேன். இது வரைக்கும் அவருக்கு நான் சொன்னதே இல்லை. ஆனால் அவரே சொல்லுவார். அவ்வளோ பிடிவாத குணம். அது இது வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அது பிடிவாத குணம்ன்றதை விட வைராக்கியம். அதான் பிடிவாதம்னா வேறையா. அதாவது வைராக்கியம், பிடிவாதம். அது ஒரு மிஸ்ஸு போய் சொன்னா, சார் 1/2 மார்க் போடலைனாலும் கூட வந்து கேட்குறாங்க சார் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பர் சூப்பர் பண்றாரு. வந்திருக்காரு அங்க. அவர் தான். யாரு? வெரி குட். அவருக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. அடுத்து செய்திகளில் வரணும். டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், உன்னோட ஆசை நிறைவேறணும். அதே மாதிரி எல்லாரும் அப்படி வெற்றி பெறணும். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. நல்ல விஷயம் பேசுகிறப்ப நல்ல பாசிட்டிவ் வைப் இருக்கும். அடுத்துங்க. வணக்கம் சார். சார் எனக்கு 2 daughters இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அவங்கள்ட்ட நான் நோட் பண்ண ஒரே மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, தே ஹவ் குட் டாலரன்ஸ். ஆஸ் அ பேரண்டாக நாம வந்து கோவப்பட்டா கூட பெரியவா சொல்வா, அம்மா இது சாதாரண விஷயம், கோவப்படாதீங்க, பாப்பா மாற்றிக்குவா. சின்ன பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம படிக்கும்போது நமக்கு ஒரு ஜெலஸ் இருக்கும், நம்மளால மார்க் வாங்க முடியலன்னு.
பட் இப்போ இருக்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அது ஹெல்தி காம்படிஷனாக எடுத்துக்கிறாங்க. மார்க் டசன் மேட்டருங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. சொல்லும் பொழுதே பார்த்தீங்கன்னா பரவாயில்லம்மா அடுத்த தடவை பார்த்துக்கலாம், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, அவங்க நம்மளை கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்காங்க. அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு குழந்தைங்க கிட்ட. எக்ஸலன்ட். டாலரன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். வணக்கம் சார். வணக்கங்க. சார் 2 பெண் குழந்தைங்க எனக்கு. ஓகே. ஒருத்தி வந்து பயோமேக்ஸ் படிக்கிறா 11th. அவ நார்மலா படிப்பா. இவ வந்து அப்படி படிக்காதனால இவளும் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ என்னை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. நான் எங்கேயுமே வெளியே போனதில்ல, ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஓகே. தாத்தா பாட்டி கூட மட்டும்தான் இருப்பாங்க. அம்மா அங்க வந்திருக்காங்க. ஓ சிறப்பு சிறப்புங்க. அதனால எனக்கு இதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. விவேக் சார்லாம் இல்லைன்னா எங்க பெரிய பொண்ணு பாஸ் பண்ணியிருக்கவே மாட்டா. ரொம்ப எஃபர்ட் எடுத்து எனக்கு நல்லா ஹெவியா சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி நேகாக்கும் அப்படித்தான் சொல்லி கொடுப்பாங்க. ஓ நல்லா பாத்துக்கிறாங்க. சூப்பர். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்களேன். ஒரு அம்மா ஒரு கல்வியில் அவங்க வந்து ஒரு குழந்தை நல்லா படிக்குதுன்றப்போ ஒரு அம்மாவுக்கு இருக்கிற பெருமிதம் இருக்குல்ல, இதுதான் நீங்கள் கொடுக்கறதுலேயே பெரிய காம்ப்ளிமெண்ட்னா இதுதான் பெற்றோர்களுக்கு. சரியா? சூப்பருங்க. எக்ஸலண்ட். அடுத்து என்னோட பையன் எதுவுமே ட்ரை பண்ணி பார்ப்பான். என்னால் முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டான். ட்ரை பண்ணுவான். தோத்தாலும் பரவாயில்ல, நான் மறுபடியும் ட்ரை பண்ணுறேன். யாதோ உன்னால் முடியுமா அப்படின்னா, முடியுமா நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணுறான். இப்போ அதுவே கொஞ்சம் எனக்கு அவன்கிட்ட பார்க்குற ஒரு பெஸ்ட்டு இதாக பார்க்குறேன். சூப்பர் சூப்பர் எக்ஸலண்ட். ட்ரை பண்ணுறது அப்படின்னா நல்ல குவாலிட்டி. சில பேர் வந்து நம்ம ட்ரையே பண்ணாமல் இல்லைம்பாங்க, முடியாதும்பாங்க. எதாக இருந்தாலும் மோதி பார்த்துடலாம். ஒரு ட்ரை அப்படின்றது இருக்குல்ல, ரொம்ப முக்கியமான விஷயம். குட் ஆஃப்டர்நூன் சார். வணக்கம் சார். கிருஷ்ணமூர்த்தி. ஓகே சார். எனக்கு 2 பொண்ணுங்க சார். சின்ன பொண்ணை பற்றி நான் சொல்லிடுறேன், பெரிய பொண்ணை பற்றி மேடம் சொல்லுவாங்க. சூப்பர் சார். சின்ன பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் 5th படிக்கிறாங்க. அவங்க ஆலினால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் லீடராக இருப்பாங்க. ஸ்போர்ட்ஸு, மியூசிக்கு, டிராயிங்கு எல்லாத்துலேயுமே வருவாங்க. அது இல்லாமல் ஈவினிங் நான் வந்து ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது நான் ஏதாவது டென்ஷனாகவோ டயர்டாகவோ ஏதாவது ஒரு மரம் வந்தேன்னா அந்த இடத்துலையே பார்த்துருவாங்க. பார்த்துட்டு ஏன் டாடி என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, விடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அது இல்லாமல் எதையுமே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்குவாங்க, சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டாங்க. எதையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது வந்து அவங்ககிட்ட இருக்கிற குவாலிட்டிஸ். சூப்பர் எக்ஸலண்ட். தேங்க்யூ சார். மேடம் சார் வணக்கம் சார். என் நேம் லலிதா. என் பெரிய பொண்ணு யோகிதா. ஆக்சுவலாக நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் 2 பேருமே ரொம்ப டிரான்ஸ்பரன்சியாக இருப்போம். முக்கியமாக அவள் என்கிட்ட ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருப்பாள். அது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். ஃப்ரம் ஸ்கூல் டு அவளோட எமோஷனல் தாட் வரைக்கும் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட டே டு டே அந்த அன்னைக்கு வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி ஷேர் பண்ணுவோம். ஸோ அது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸோட பிரச்சனையை எதுவும் ஷேர் பண்ண மாட்டேங்கிறா, உள்ளேயே வச்சுக்கிறா அப்படிங்கிறது இருக்கும். அது ஹாப்பியாக இருந்தாலும் சரி, டல்லாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அந்த அன்னைக்கே வந்து ஷேர் பண்ணிடுவான். ஸோ அவள் எந்த ப்ராப்ளம்லையும் போய் சிக்கிக்க மாட்டாங்கிறது எனக்கு அந்த இடத்துல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் ஆகும். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். இப்போ இந்த சின்ன பொண்ணை பற்றி நீங்கள் பேசுங்க. பெரிய பொண்ணு அதை எங்கே வீட்டில் டிசைட் பண்ணீங்களா இல்லை இங்கே தான் டிசைட் பண்ணிக்கிட்டீங்களா? எப்படி பாக பிரிவின மாதிரி எப்படி இங்கே பிரிச்சுக்கிட்டீங்க? எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். இதில் நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்களேன். ஆக்சுவலாக என்னென்னா இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸில் எல்லாரையுமே எடுத்துட்டு அதில் யார் பெஸ்ட்டாக பேசியிருக்காங்களோ அதில் ஒரு 5 பேரை போடுவாங்க. அப்படி டெலகாஸ்ட் பண்ணுறது தான் வழக்கம். ஆனால் இந்த முறை நான் பெருமைக்காக சொல்ல, யாரையுமே எடிட்டே பண்ண முடியாது. எல்லாருமே சொன்னது பெஸ்ட்டாக பேசுனீங்க. எக்ஸலண்ட். அருமையாக சொன்னாங்க. அதில் அவங்க சொன்னது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது ரொம்ப நீங்கள் கவனிக்க வேண்டியது, நீங்கள் பெற்றோர்களிடத்தில் எல்லாவற்றையும் ஷேர் பண்ணுறது. அப்போ தான் தப்பு நடக்காமல் இருக்கும். இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் எதை பெற்றோர்களிடத்தில் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அங்கு தவறு ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அந்த இடம் தவறான இடம்னு அர்த்தம். அதனால் எதையுமே ஷேர் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். இதில் நான் பிரின்சிபல் சார், மேடம், டைரக்டர் சார் எல்லாருமே அவங்க காலையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்ன உண்மையிலே ஏமாற்றிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பதட்டத்தில் இருக்கிறாங்க, அவங்க பேசவே மாட்டாங்க, நீங்கள் எதையாவது கேள்வியை கேட்டுறாதீங்க, அவங்க ஏதாவது கேட்டுறா. நான் இதுக்காக ஐயோ அவங்க பேசாட்டி என்னன்னு பேப்பர்லாம் வாங்கி ஹோம்ஒர்க்லாம் வாங்கிட்டு வந்தா எக்ஸ்ட்ரானரியாக பேசிட்டீங்க. சூப்பர், செம. ஆக்சுவலி இதை எப்படி எடிட் பண்ணி இவங்க போட போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக எல்லாருமே பேசியிருக்கீங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷம். இதுக்கு இங்கே இருக்கிறது இல்லை, இதை பார்க்கக்கூடியவர்களுக்கும் ஒரு பெரிய டேக்அவேவாக இருக்கும். அதுதான் என்னோடது. இவங்க பேசுனதுலேருந்து சில விஷயங்கள் உங்கள்கிட்டையும் கேட்கணும் அப்படின்றது. இப்போ மதிப்பெண் அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு குட் வேல்யூஸ் அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஒரு பெரியவரை மதித்தல், உதவி செய்கிறது, அதை எப்படி ஒரு கல்வி நிறுவனம் ஃபீட் பண்ணுது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதுக்கு என்ன எஃபர்ட் எடுக்கிறீங்க, அது எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறீங்க? வணக்கம் சார். சார் நம்ம ஸ்கூலில் வந்து பேரண்டல் கேர் அது இல்லாமல்
டிசிப்ளின் வித் எஜுகேஷன். ஓகே. சில்ட்ரனை வந்து அவங்க தாட் படி ஹாப்பியாக அவங்க இருக்கணும். ஓகே. எங்கள் ஒரு ரெஸ்பெக்ட்லாம் வந்து நீங்கள் கர்டசி, ரெஸ்பெக்ட், ஒரு ஹெல்த்தி அட்மாஸ்பியர், ஷேரிங், கேரிங். ஓகே. இது நாங்கள் எப்போயுமே மாரல் வேல்யூஸ் வந்து நாங்கள் பண்ணுவோம். ஒவ்வொரு மந்த்தும் டைரக்டர்ஸ் அண்ட் இடி மேம் ஓகே ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கிடுவாங்க, ஹெல்த்தி டிஸ்கஷன். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎம்மில் எவ்வரி மந்த் எல்லா பேரண்ட்டும் வந்திருப்பாங்க. ஓகே. இப்போ இருக்கிற பேரண்ட்டை பார்த்தீங்கன்னா குறைஞ்சது நம்ம ஸ்கூலில் 10 முறை வந்திருப்பாங்க. நீங்களே கேட்டு பாருங்க. கிரேட். எவ்வரி மந்த் எவ்வரி வீக் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களுடைய ஃபால்ட்டை சொல்ல மாட்டோம், அவங்களோட குட் குவாலிட்டிஸ், வெரி குட், எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், இதை நாங்கள் எப்போயுமே ஷேர் பண்ணிக்கிடுவோம். ஓகே. அது இல்லாமல் இடி மேம் பர்சனலாக ஒவ்வொன்றும் கேஸ் ஸ்டடி பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு பர்சனலாக அவங்களும் ஷேர் பண்ணுவாங்க. மேடம், இதில் இன்னொன்று கேட்குறதுன்றது, பெண் பிள்ளைகள் அதுவும் வந்து ரொம்ப கிராமப்புற பின்னணி இல்லது முதல் தலைமுறை பெருசாக படிச்சிருக்க மாட்டாங்க, அவங்க தான் படித்து வந்திருப்பாங்க. இந்த கான்ஃபிடென்ஸும் தைரியமாக இருக்கணும் அப்படின்றது அது எப்படி, அது நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாகவே சொல்கிறீங்களா, ஆசிரியர்களுக்கு சொல்லி தான் அது பண்ணுறீங்களா? ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இப்போ நம்ம எல்லாமே ஒத்துக்குவோம், 2010க்கு அப்புறம் பிறந்த எல்லா குழந்தைங்களும் வி கால் தம் அஸ் ஜென் ஆல்ஃபா. ஜென் ஆல்ஃபா வெதர் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஜென் ஆல்ஃபா பிறக்கும் போதே தைரியத்தோட கேள்வி கேட்கணுன்ற தைரியத்தோடு தான் பிறந்திருக்காங்க. அண்ட் ஸ்பெஷலாக எங்கள் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா அதுக்கு பஞ்சமே கிடையாது. நான் போய் பர்சனலாக டீச்சர்ஸை பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. சின்ன தப்பு நடக்கிறதுக்குள்ள டீச்சர் வர்றதுக்குள்ள அவங்களே ரூமுக்கு வந்துடுவாங்க. ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இஸ் ஆல்ரெடி இன்பில்ட் இன் த கிட்ஸ். அதுக்கு பேரண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி ஸ்பேஸ் கொடுத்து அவங்களா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலே ஜென் ஆல்ஃபா சூப்பராக வந்துடும். சூப்பர், எக்ஸலன்ட் மேடம்.